آمين. والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது இந்த மாலை நேர அமர்விலே அறியாமையின் விபரீத விளைவுகள் என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் படித்து கொள்ள இருக்கிறோம். நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு விடயத்தை உடன்பாடாக அறிந்து கொள்வது என்று ஒன்று இருக்குது, அதை எதிர்மறையாக அறிந்து கொள்வது என்று ஒன்று இருக்குது. உதாரணமாக, நாங்கள் வெளிச்சம் அதில் முக்கியத்துவத்தை விளங்கணும்னு சொன்னால் அதை படிக்கணும். வெளிச்சத்தை நேரடியாக அது சம்பந்தமாக படிக்கிறது, விளங்குறது. இன்னொன்று இருக்குது, அந்த வெளிச்சத்துக்கு நேரெதிரான இருளை பற்றி படிக்கிறது. இருட்டிட விளைவுகள் என்ன என்று படிக்கிறது. உதாரணமாக சூரா ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து வைகரையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இருள் கவ்விக்கொள்ளக்கூடிய இரவின் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று எல்லாம் சொல்றான். அப்ப நிறைய பேர் யோசிக்கிறது, வெளிச்சத்தை படிச்சா போதும் தானே, இருளை பத்தி படிக்க தேவையில்லை. அப்படி இல்லை. வெளிச்சத்துக்கு நேரெதிரான இருளை பத்தி நாங்க தெரிஞ்சாதான் அதுல விபரீதங்கள் இருந்து நாங்க விலகி நிற்போம். உதாரணமா, நன்மையான காரியம் நிறைய இருக்குது, அந்த நன்மையான காரியத்தை நாங்கள் படிக்கிறது ஒரு விஷயம், அதுக்கு எதிரான தீமைகளை படிச்சு வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரி, உதாரணமா மலக்குகளை பத்தி நாங்க படிக்கிறோம். அவங்க பாவம் செய்யாதவர்கள், சதாவும் அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஊன் உறக்கம் இல்லை, மனைவி மக்கள் இல்லை என்று படிக்கிறோம். அதே நேரத்தில் மலக்குமார்களுக்கு எதிரான ஒரு படைப்பை அல்லாஹ் படைச்சிக்கிறான், ஷைத்தான். ஷைத்தானை பத்தியும் படிக்க சொல்றான் குர்ஆன். ஹலால படிக்கிற நேரம் ஹராத்தை படிக்கணும், இல்லாட்டி விளங்காது. ஹலாலையே படிச்சுக்கிட்டு இருந்தா எது ஹராம், ஹராமும் படிக்கப்பட வேண்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரு ஜாஹிலியத்தை விளங்கவில்லையோ அவன் இஸ்லாத்தை துண்டு துண்டாக உடைப்பான் என்று சொன்னாங்க. இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு எதிரான ஜாஹிலியத்தை படிக்க இல்லாட்டி இஸ்லாம் விளங்காது. எனவே தான் குர்ஆன்ல பாவங்களை பத்தியும் எல்லாம் சொல்றான். உதாரணமா ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை ஏகத்துவம் தௌஹீத் கொள்கை அல்ல. அதை மட்டும் குர்ஆன்ல சொல்ல இல்லை, அதுக்கு எதிரான இணை வைப்பை பத்தி சொல்றான், ஷிர்க்கை பத்தி சொல்றான். ஈமானை பத்தி சொன்னால அதுக்கு எதிரான குஃப்ரை பத்தி சொல்றான். ஆகவே நாங்க எப்பவுமே ஒரு உடன்பாடான விஷயத்தை நாங்க படிச்ச மாதிரி அதுக்கு முரணான விஷயத்தையும் படித்து வச்சுக்கொள்ளணும்.
முரணான விஷயத்தை வாழ்க்கையில செய்ய இயலாது. ஒரு பாவத்தை படிக்கிறது வேற, அதை பாவத்தை செய்யறது வேற. பாவத்தை படிச்சு வைக்கலாம், என்னத்துக்கு? பாவம் செய்யாம வைக்கிறது, அந்த பாவத்தை செய்யறதுக்கு இல்லை. இப்ப இந்த வகையில ஒரு இல்முண்டு நாம படிக்கணும். இல்முண்டா அறிவு, கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவுக்கு நேரெதிரான ஒரு விஷயம் இருக்குது, அறியாமை. இல்ம் அரபு பாசையில அறியாமைக்கு ஜஹாலான்னு சொல்லுவாங்க. இல்முக்கு கல்வி அறிவும், ஜஹாலாண்டா அறியாமை. அப்ப இந்த அறியாமை எந்த அளவு கொடுமையானது என்கிறத நாங்க விளங்கி வைக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறியாமையோட ஈமான் கொள்ளவானான்னு சொல்றான். என்ன கூட நீங்க விளங்கித்தான் ஈமான் கொள்ளணும். அறியாமை என்ற அந்த தொற்று நோயோட நீங்க என்ன நம்பக்கூடாது. சூரா முஹம்மதுல அல்லாஹ் சொல்றான், முஹம்மது என்ற அத்தியாயத்தில் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபட தகுந்த நாயன் வேறு யாரும் இல்லை என்று நபியே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், படிச்சு கொள்ளுங்க, அறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அல்லாஹு தாலாவே சொல்றான், அல்லாஹ் என்ன நீங்க நம்புறதுக்கு முந்தி உங்கள்கிட்ட அறியாமை என்ற நோய் இருக்கலாது, அறிஞ்சுதான் என்ன ஈமான் கொள்ளணும். இதே மாதிரி ஈமான் என்றால் என்ன? சரி, அல்லாஹ்வை நம்ப சொல்றாங்க, அல்லாஹ் ஈமான்டா என்ன என்று விளங்கும். ஈமான் என்றால் என்ன என்று படிச்சுத்தான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும். தக்குவா என்றால் என்ன? தக்குவா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, என்ன அது? அப்ப அந்த அறியாமையோட நாங்க இருந்தா அல்லாஹ் முழுமையா பயப்பட ஏலாம் பேத்துறோம். அல்லாஹ்வை பயப்படுறத பற்றிய அறியாமை எங்கிட்ட இருந்தா நாங்க அல்லாஹ்வை சரியா பயப்பட மாட்டோம். ரமலான் மாசத்துல மட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்போம், அல்லது தொழுற நேரம் மட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்போம், அல்லது இந்த மாதிரி பயான்களுக்கு வந்தா அல்லாஹ்வை பற்றி பயக்கும், வெளியே புனைக்காது. அப்ப படிக்கணும், தக்வா படிக்கணும். ஈமான அறியாமையோடு அல்லாஹ் ஈமான் கொள்ளலாது. அதே மாதிரி சாலிஹான அமல்னு சொல்றோம். சாலிஹான அமல் அதை அறியாம அமல் செய்யல. அதை எது சாலிஹான அமல்ண்டு? சாலிஹான அமல்னு எதுன்னு சொல்லி அறியாம அமல் செய்யலுமா? ஏலாது. அப்ப இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள், வணக்க வழிபாடுன்னு எடுப்போம். தொழுகிறோம், முன்பின் சுன்னத் தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், ரமதான் மாசம் நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், தௌபா செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், துஆ கேட்கிறோம். இதெல்லாம் அமல், வணக்க வழிபாடுகள். இதை எப்படி அறியாமையோட செய்யறது? அதுல தெளிவு இருந்தா தான் அல்லாஹ் கபூல் ஆக்குவான். அறியாமையோட அமல் செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு 5 நேர தொழுகையும் பாங்கு சொன்ன பிறகு தான் தொழுகிறது கடமை. பாங்கு சொல்ல முந்தி தொழுகிறது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அசர் தொழுகைக்கு அதான் சொன்னா அதுக்கு பிறகு தான் அசர் தொழுகை தொழணும், கடமையாக்குவோம். அது கடமை. அசர் தொழுகைக்கு முன் பாங்கு சொல்ல முந்தி அசர் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஃபர்லான தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேணும்னா அது சுன்னத்தான தொழுகையை ஏற்றுக்கொள்வான், ஃபர்லான தொழுகையை ஏற்றுக்கொள்ளுமா. ஏன் பாங்கு சொல்ல இல்லை? இதே விஷயத்த இப்படி பாருங்க, இந்த அறியாமை எந்த அளவு மோசமானது விளங்காம இருக்கிறது. சுபுகுக்கு பாங்கு சொன்ன பிறகுதான் சுபுகு தொழணும். ஆனா எங்களுக்கு ஒரு பயணம் இருக்குது. சுபுகுக்கு முன்னுக்கே நாம பஸ் ஏறணும் அல்லது ட்ரெயின்ல போகணும். அப்ப ஒரு ஆள் யோசிக்கிறாரு, அதான் சொல்றதுக்கு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ஈக்குது, நான் ஒதுவோடு ஈக்கிறேன்,
தொழுதுட்டே பேத்துருவோம் வீட்டில் தொழுதா அந்த சுபுகு தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஏன் அதான் சொல்ல இல்லை. அப்ப இதை பத்தி தெளிவு இல்லாட்டி என்ன செய்வாரு? வாங்க சொல்ல மாதிரி தொழுவிட்டு அவர் வைத்துருவார். இதே மாதிரி தான் ஒரு உது செய்யறன்னு சொல்லுவோமே, உது செய்யறன்னா முகம் கால் கை கழுவுறதுன்னு ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒழுவு அழகா செய்வாரா? உலுங்கிறது இபாதத். சரி, இபாதத். பள்ளி தொலை முந்தி ஒது செய்யறது இபாதத். அதை எப்படி செய்யணும், எத்தனை முறை செய்யணும், மசகு செய்யற எப்படி, இதெல்லாம் விளங்காம ஒரு ஆள் உது செஞ்சா உது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதே மாதிரி தான் ஜமாத்தாக தொழுற நேரம் பெண்கள் வளமை ஜமாத் தொழுகைக்கு வாரது இல்லை, ரமலான் மாதத்தில் மட்டும் வருவாங்க. இமாம முந்துறது பிந்துறது, இமாம முந்திக்கொண்டு சுஜூதுக்கு போ பார்க்கறது, இமாம முந்திக்கொண்டு ருக்குவுக்கு போ பார்க்கறது, இமாம் சுஜூதில் எழும்பினாலும் அவர் சுஜூதில் இருக்கிறது. இப்படி தவறு பள்ளிகளை நடக்குது கூட. என்ன காரணம்? அதை பற்றி அறிவு இல்லை, அறியாம. அது இருந்தா அப்படி செய்ய மாட்டாங்க. சரி, ஒரு ஆள் தொழுதுகிட்டு நிற்கிறாருங்கன்னு இந்த சஃப்ல தொழுகிறார். சரி, நான் இங்காலத்தான் போவேணும். சரி, இந்த சஃபுக்கு இங்கிட்ட தான் போவேணும். அவரை குறுக்க போகிறது பாவம். அந்த பாவத்தின் விபரீதத்தை ஒருவர் அறிவாரானால் 40 நிப்பார் என்று வந்து ஹதீஸ்ல. 40 நிப்பார்னு விளங்க மாட்டீங்க. 40 நாள், 40 வாரங்கள், 40 மாதம், 40 வருஷம் அப்படின்னா நீண்ட நாள் குறுக்க மாறாம நிப்பாராம். அதோட பாவத்தை விளங்கணும். அப்ப இந்த அறியாமை தொற்றோட ஒரு ஆள் பள்ளிக்கு வந்தா குறுக்க போயிடுவார். சரி, உதாரணமா தொழுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடுப்பை வச்சுக்கொள்ள சொன்னாங்க. அங்கே அந்த சஃப்ல ஒரு ஆள் தொழுகிறா இருந்தா இந்த ஸ்டேண்டு இது சுத்துறா, ஒரு கதிரையை வச்சு கொள்ளலாம். சரி, ஏன் ஆளுக்கு அவருக்கு குறுக்க மாறாமைக்கிறது? அப்படி வச்சா அவர் அங்கால போய்த்துருவாங்க மற்ற ஆளுக்கு. அப்ப இதுட விஷயம் தெரியாட்டி அவரு சும்மா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு, நாம நினைச்ச மாதிரி போகலான்னு போவாங்க. சரி, ரசூல்லா சொன்னாங்க இமாமுக்கு முந்துறது பிந்துறது. இமாம முந்தி ஒரு ஆள் தொழுது சம்பந்தமா பயப்பட வேணாமா? அவர தோற்றம் அல்லது அவர தோற்றம் கழுதையின் தோற்றமாக மாற்றப்படுவது குறித்து பயப்பட வேணாமா என்று ரசூல்லா எச்சரித்தாங்க. ஏண்டா அது என்னன்னா அந்த அளவு பாரதூரமான விஷயம். இமாமுக்கு கட்டுப்படாம பள்ளி தொழுகையில நடக்கிறது பயங்கரமானது. ஒரு மிருகத்துல உருவமா மாற்றப்படுவது குறித்து பயப்பட வேணாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அது இந்த அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படின்னா, எங்கட உம்மத்துல அல்லாஹ் உருவத்தை மாற்ற மாட்டான். பனு இஸ்ரவேலர்கள காலத்துல குரங்குகளாக மாத்தினான்ற கதை எல்லாருக்கும் தெரியும். சனிக்கிழமை மீன் பிடிக்க போகவானான்னு அல்லாஹ் சொன்னான். அது இபாதத்துக்குரிய நாள். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை இபாதத்து நாள் தானே. பாங்கு சொன்னா கடையை பூட்டிடணும். பாங்கு அதாவது மிம்பர்ல இமாம் ஏறியதன் பின்னால இன்னொரு பாங்கு சொல்லுவாங்க, 2வது பாங்கு. அந்த பாங்கு சொன்னா வியாபாரம் ஹராமாகிவிடும் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. மிம்பர்ல இமாம் ஏறினதுக்கு பின்னால அதாவது முஅத்தின் பாங்கு சொல்வார். முதலாவது பாங்கு வெளியே சொல்லிடுவாங்க, இன்னொரு குத்துபா ஆரம்பிக்க முந்தி. அந்த பாங்கு சொன்ன பொருள் யாரும் வியாபாரம் செய்யறது ஹராம், ஹலால் இல்லை. இப்படி அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமைக்கு மீன் பிடிக்க வேணா, போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? கடல்ல போய் மீன் பிடிக்கிறது தானே பாவம் உண்டு.
ஒரு குழியை தோண்டி வச்சிருந்தாங்க கடற்கரை ஓரமா. அங்கிருந்து ஒரு கான் மாதிரி வெட்டி விட்டிருந்தாங்க. மீன்லாம் அங்கே வந்து குழியில உளும், அங்க போய் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. இது தந்திரம், அல்லாட ஓர்டருக்கு எதிரான தந்திரம் செய்ய போனாங்க. அல்லாஹ் குரங்குகளா மாத்தினான். குரான்லயே எல்லாம் சொல்றாங்க. அப்படியா மாத்துவான்? அப்படி ஒரு உருவ மாற்றம் எங்கட சமூகத்தில் இல்லை. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன கருத்துல சொன்னாங்க? இமாம முந்துனா ஒரு ஆள்ட உருவம் கழுதையாக மாற்றம் கூறியது பயப்படவன் என்ன கருத்துல சொன்னாங்கண்டா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அறிஞர்கள். நல்லது கெட்டது விளங்காது. இமாம முந்தி பிந்தி செய்கிறவர்கிட்ட போயிட்டு சொன்னா கூட அவருக்கு விளங்காது. என்று அவர் பலவிட்டார். அதாவது மிருகங்களை போல இப்பார். நல்லது கெட்டதுக்கு விளங்கம்மா மிருகத்துக்கு, அதான் அதுக்கு விளக்கம். ஆகவே இந்த விளக்கம் தெரியாம ஒரு ஆள் பள்ளியில வந்து தொழுதா இமாம முந்தி பிந்தி செஞ்சுக்கிட்டு இருப்பார். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 நேரம் இருக்குது, அதுல தொலைவானான். சூரியன் உதிக்கிற நேரம். சரி, நீங்க இந்த பள்ளியில தொழுகை நேர அட்டவணைக்கு இந்த சைட்ல அதுல போட்டிக்குது உதயம்னு போட்டிக்குது. தமிழ்ல உதயம்னா சூரியன் உதிக்கிற நேரம். நினைக்கிறேன் 5:53, எனக்கு சரியா தெரியாது, பார்த்து கொள்ளலாம். ஜூலை மாதம், இன்றைக்கு 6ஆம் தேதி, உதயம் 53. அந்த 55-53 டைமுக்கு எந்த தொழுகையும் தொழப்படாது. 18 நிமிஷம் கழிக்கி தான் தொழணும். மார்க்க சட்டம். சூரியன் உதிக்கிற நேரம். அதே மாதிரி சூரியன் உச்சியில இருக்கிற நேரம். உச்சியில இருந்து சாஞ்சதற்கு பின்னால தான் பள்ளியில முஅத்தின் பாங்கு சொல்வார். 12:16க்கு பாங்கு சொல்றாங்க. சரி, 12:16க்கு முன்னுக்க சூரியன் சாயிற நேரம், சூரியன் உச்சியில இருக்கிற நேரம். அந்த நேரம் தொழப்படாது. 3வது சூரியன் மறைகிற நேரம். அதுக்கு பாங்கு சொல்லுவாங்க. மக்ரிபுக்குரிய பாங்கு சொல்ற நேரம். அதாவது சூரியன் மறைகிற நேரம்தான். மறைகிறதுக்கு முன்னுக்க ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் முன்னு தொழப்படாது. ஏண்டா இது வந்து முஸ்ரிக்கீன்கள் சூரியனை வணங்குற நேரம். தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொலைவானான்னு சொன்னாங்க. அப்ப இந்த 3 நேரத்திலும் மையத்தையும் அடக்கம் செய்யவானான்னு சொன்னான். இது தெரியாட்டி ஒரு ஆள் என்ன செய்வாரு? இந்த நேரத்துல தொழுவார். ஆகவே வணக்க வழிபாடுகள்ல அறியாமை இருந்தா பிரச்சனை. இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் சும்மா விளங்கப்படுத்தினேன், பெருசா கஷ்டமா விளங்கப்படுத்த இல்லை. ஆண்கள் வந்து 2 வெள்ளை துணியை போட்டுக்கொள்வாங்க, எல்லாருக்கும் தெரியும். உம்ராக்கு போற நேரம் தைக்கப்படாத 2 துணி, அதாவது சுருக்கமா சொல்றேன், இந்த வெள்ளை டவல், ஒரு டவலை மேலே போடுறது, இன்னொரு டவலை கட்டி கொள்றது, சார மாதிரி. ஆனா உண்மையில அப்படி போத்தி கொண்டு இருக்கிறாரு. ஃப்ளைட்ல போய்கிட்டு இருப்பாங்க. போற நேரம்தான் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நெய்யத்து வைக்கணும். வீட்டுல நெய்யத்து வைக்கிற இல்லை, உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ. ஃப்ளைட்ல போற நேரம் நியத்து வைக்கிற இடம் ஒன்று வருது. அந்த இடம் வந்த உடனே ஃப்ளைட்ல உள்ள பணியாளர்கள், அங்க உள்ள பைலட், விமானியோட குரூப்ல ஒரு அனௌன்சிங் அறிவிப்பு செய்வாங்க. அவங்களோட எல்லாம் வந்துட்டு மீகாத்துன்னு சொல்றது, அரபுல மீகாத், எல்லாம் நியத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு பிறகுதான் அவருக்கு நிறைய விஷயம் ஹராமா போகும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். சரி, அதுக்கு முந்தி எதுவுமே ஹராமாகிற இல்லை. உதாரணமா நெய்யத்து சொன்ன பிறகு ஆண்கள் தலையை மறைக்க இயலாது, உடம்புல உள்ள முடிகளை களைய இயலாது, நகத்தை வெட்ட இயலாது, அத்தர் பூச இயலாது, எல்லாம் ஹராம்.
இந்த விளக்கம் தெரியாத ஒரு ஆள் என்ன செய்வாரு, வீட்டிலேயே அவர் பயந்து பயந்து இருப்பார், தலையை மறைக்காம குந்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா இஹ்ராம் அணிஞ்சதால சட்டத்துக்குள்ள வரையில் நீயத்து வச்ச பிறகுதான் சட்டம் வரும். கல்யாணம் முடிக்க இயலாது, கல்யாண பேச்சுவார்த்தை பேச இயலாது, அது சார்ந்த எதையுமே செய்ய இயலாது, இப்படி பல சட்டங்கள் இது. அப்ப இது விலங்காட்டி என்ன செய்வாரு, பிழையா செய்வார். ஆகவே வணக்க வழிபாடுகளுக்கும் எங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு எதிரி அறியாம படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு பயான் பண்றேன்னா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு நினைப்பா, அப்படி இல்லை. யாராவது கேள்வி கேட்டால் நானும் போறேன், போனை ஓன் பண்ணி நெட்டுக்கு போய் தட்டி என்ன ஃபத்துவா இருக்குது, உலமாக்கள் என்ன சொன்னா பார்க்க, எனக்கு அது தெரியாது. யாரும் நினைக்கப்படாது உலமாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை. இப்போ நீங்க என்னட்ட இப்ப கேள்வி கேட்டா கூட தெரிஞ்சதுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன், தெரியாட்டி அடுத்த முறை சொல்லன்னு தான் போகணும். அறியாமை ஒவ்வொரு நாளும் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். போன்ல சத்தம் குறைவாகி என்ன செய்வீங்க, போன் ஆஃப் பண்ணி சத்தத்தை கூட்டி விரல தட்டி 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 கூட்டுவீங்க, சத்தம் கூடும், பேசுவீங்க. போன்ல வெளிச்சம் குறைவாகிது, தட்டி 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 வெளிச்சம் வரும். இதே மாதிரி தான் அறியாமை எங்கிட்ட இருக்குது, என்னட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது, எல்லாட்டையும் இருக்குது. அதை நீக்கி கொண்டே போகும். வணக்க வழிபாடுகள்ல உள்ள விஷயத்தை கொஞ்சம் தொட்டு காட்டின. அதே மாதிரி நாம செய்யற தொழில், சுய உழைப்பு, ஜொப்பு, இந்த அறியாமை செஞ்சா பிளவிடுவோம். உமர் அலி எல்லாமும் சந்தைக்கு போவாங்க, வைத்து கேட்பாங்களாம், உங்களுக்கு வியாபாரம் பத்தி சட்டம் தெரியுமா? தெரியாது, எழும்புங்கன்னு சொல்லுவாங்க, கடையை மூடுங்க. அவங்க ஆட்சியாளராக இருந்த நேரம் சொல்லுவாங்க, போங்க மஸ்ஜித் நபவிக்கு போங்க, அங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, போய் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்க அறியாமையோட பிசினஸ் செஞ்சா உங்களுக்கும் பிரச்சனை, ரத்தத்துல ஹராம் கலந்துரும், உங்களோட பிசினஸ் செய்ய வார ஆட்களுக்கும் பிரச்சனை, குழப்பம். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ரசூல்லா சொன்னாங்க வட்டி 70 வாசலிக்குது, வட்டிக்கு 70 வாசலிக்குது. என்ன விளக்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதிர்காலத்துல வட்டி சிக்கலா போகுது, முஸ்லிம்களுக்கே தெரியாம போகுது, எது வட்டி எது ஹலாலான பிசினஸ் தெரியாம போகுதுன்னு சொன்னதுதான் அது. இன்றைக்கு நம்ம ஊர்லயும் ஸ்ரீலங்காலையும் முஸ்லீம் சமூகத்துல ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறாங்க, என்ன தெரியுமா? நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்துட்டு தவிக்கிறாங்க. ஏன்? அறியாமையால செஞ்சது. நம்மகிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லுவோமே, நான் ஒரு தொழில முதலீடு செஞ்சு ஒரு கடையை திறப்பேன், அல்லது சாமான்களை கொண்டு விற்பேன், ஏதாவது ஒன்று. நான் அப்ப என்ன செய்யறேன்னா, காலையில நேரத்தில் எழும்புவேன், கடைக்கு சாமான் வாங்கி போடுவேன், அங்க போவேன் இங்க போவேன், நேரத்தை செலவழிக்கிறேன், பணத்தை செலவழிக்கிறேன். சரி, நமக்கு களைப்பு ஏற்படுது, வியர்வை ஊத்துது. சரி, எல்லாம் செஞ்ச பொருள் லாபம் வருவது. அதே மாதிரி நான் தொடர்ந்து செய்கிறேன். அடுத்த மாசம் முந்தின மாசம் அந்த லாபம் வர இல்லை, குறைவா வருவது. இதுதான் பிசினஸ், இதுதான் வியாபாரம். கூடி குறைஞ்சி இதுதான் பிசினஸ். சரி, ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர் தொகை பணத்தை ஒரு ஆள் கேட்கிறான்னு கொடுத்துட்டு, அவர் இவ்வளோ தருவேன், உங்களுக்கு மாசம் 15,000 ரூபாய் கிடைக்கும், 20,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல, இவருக்கு தெரியாது இவர் எங்க கொண்டு போய் இதை முதலீடு செய்யறாரு. நம்மட சல்லியை கேட்டாரு, கொடுத்துட்டேன், மாசம் மாசம் என்ன நடக்குது, ஆனா 50,000 தருவேன், 20,000 தருவேன், அப்படி சொல்ல இயலாது. நான் பிசினஸ் செய்வேன்,
உங்களோட பிஸ்னஸ், உங்களோட சல்லியை நான் இங்கத்தான் முதலீடு செஞ்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு லாபத்தில் 4ல் 1 தருவேன், 2ல் 1 தருவேன், 8ல் 1 தருவேன், அது சரி. லாபத்தில் 5 வீதம் தருவேன், 10 வீதம் தருவேன், அது ஹலால். 10,000 தருவேன், 15,000 தருவேன், 50,000 தருவேன் சொல்றது ஹராம். இந்த வியாபாரத்தில் லாபம் மீகி நஷ்டம் மீகி. அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு லாபம் மட்டும்தான் தருவேன், நஷ்டமே கிடையாது இந்த வியாபாரத்தில் சொன்னா நினைச்சு கொள்ளுங்க, அது வட்டி தான். பிஸ்னஸ் தான் லாபமும் நஷ்டமும், லாபமும் நஷ்டமும் தான். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் செஞ்சு கடைசியில் சல்லியை வாங்கினாலும் ஆளை காண இல்லை, மாறி ஓடித்தாங்க. அப்படிலாம் நடக்குது. ஆகவே நாங்கள் யோசிக்கணும், பிஸ்னஸ் செய்கிற நேரம் எப்படி எனக்கு அறியாமை தொற்று இருக்குதா, இதை பற்றி விளக்கத்தோட நான் செய்கிறேன், இது அல்லாஹ் ரசூல் அனுமதிச்சதா, இந்த விளக்கங்களோட தான் நம்ம செய்வோம். ரைட். அப்படி பார்க்குற நேரம் இப்போ வணக்க வழிபாடுகளுக்கு அது தேவைப்படுவது, ஒவ்வொரு நாள் தொழில் செய்கிறதுக்கு அது தேவைப்படுது. எங்களுக்கு பிஸ்னஸ் இப்போ இந்த காலத்தில் ஸ்கூலில் படித்து ஏஎல் பாஸ் பண்ண பொடியமார் ஒரு தொழில் ஒன்று செய்கிறாங்க, பிட்காயின் சொல்லி. அதுக்கு என்ன பேர்? கற்பனை நாணயம், மிதக்கும் நாணயம். கொஞ்சம் காலத்துக்கு வரும், அதுக்கு பிறகு அப்படி இல்லை, ஆளக்கான இல்லை. இப்போ நடந்துக்கிட்டீங்குது, நிறைய பேர் மாட்டிக்கிட்டிருக்கிறாங்க, அதில் லட்சக்கணக்கான ரூபாய் இழந்துட்டிருக்கிறாங்க. நான் கேட்டேன் சிலது, எங்கப்பா நீங்கள் யார்கிட்ட முதலீடு செய்கிறீங்க, அவரோட பேர் என்ன, அவரோட அட்ரஸ் என்ன, அவரோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, என்ன தொழிலுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? பதில் இல்லை. ஆனால் சொல்லி வரும். எப்படி? ஜப்பான்காரன் உருவாக்குனதான் பிட்காயின் சொல்லி. சும்மா கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்கொண்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்து 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 இருக்கிறது. உங்களுக்கு இவ்வளோ வந்துக்குது, உங்களுக்கு இவ்வளோ வரும், நாளைக்கு இவ்வளோ வரும். கடைசியில் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட பெரிய பணத்தொகையை குறிப்பிட்ட ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிடுவாங்க. மற்ற லேயர், மற்ற அணியில் உள்ள ஆட்கள்லாம் நஷ்டம். நான் இங்கே ஃபத்துவாவை சொல்ல வரையில் நடப்ப சொல்கிறேன், விளக்கம் ஒன்று இல்லாமல் செய்யக்கூடாது. ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு செய்கிறாங்க, இது என்ன படிக்கணும். ஏண்டா எங்கட ரத்தத்தில் ஹலால் கலந்தாத்தான் அல்லாட்ட துவா கபுல் ஆகும். இதை மட்டும் நாம் விளைஞ்சிக்கணும். ரைட். இப்போ பார்ப்போம், உறவுகள். உறவுகளை பேன்ற நேரம் கூட அதுக்கும் என்ன தேவை? அறிவு தேவை. அறியாமையோட இருந்தா உறவுகளோட முக்கியத்துவம் விளங்காது. என்ன உறவு? முதலாவது கணவன் மனைவி உறவு, அதுதான் பெற்றோர் உறவா மாறுது, அதுதான் பிள்ளை உறவா மாறுது. சரி, இந்த உறவுக்கு பேர் இரத்த உறவு. இஸ்லாம் வச்சு இஸ்லாம் 3 உறவைத்தான் சொல்லு. ஒன்று இரத்த உறவு, பிறப்பால் வந்த உறவு, அம்மா வாப்பா தாய் தந்தை வழி உறவு. 2வது திருமணத்தால வந்த உறவு. ஒரு ஆள் திருமணம் முடிச்சதன் மூலம் மாமா மாமி அப்படி வார உறவு. 3 பால்குடி முறையால் வார உறவு. அந்த காலத்தில் செவிலித்தாயிடம் பால் குடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலிமா நாயிட்ட பால் குடிச்ச வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஹலிமா நாயிட சொந்த பிள்ளைவனா ரசூலுல்லாஹ்க்கு மஹ்ரமா மாறி. சரி, இந்த உறவோட முக்கியத்துவம் விளங்காட்டி நாம உறவை பேணி நடக்க மாட்டோமே. அந்த அறியாமையோட குடும்ப வாழ்க்கை நடத்தினா எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா ராதின் அன்ஹா தஹலத்தில் ஜன்னah அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்மணி மௌத்தாகிவிட்டால் கணவன் திருப்தி கொண்ட நிலையில், கணவன் திருப்தி கொண்ட நிலையில் மௌத்தாகி விட்டாள் என்றால் அவள் சொர்க்கம் செல்வாள். அப்ப
இந்த ஹதீஸ விளங்காம ஒரு ஆள் வாழ்ற நேரம் எப்படி கணவனோட நடந்து கொள்வார் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியோட எப்படி நடக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. சரி, ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, எங்கள்ல ஒருவர் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு என்ன, கடமை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சாப்பிட்டா அவளுக்கு சாப்பாடு கொடு, நீ ஒரு உடுப்பு வாங்கி நீ உடுத்தினா அவளுக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடு, அவளை அசிங்கமா திட்டாத, அவட கன்னத்துல அறையாத, உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வந்து அவளை நீ ஒதுக்கி வைக்கணுமா இருந்தா உன்னோட ஊட்டத்தை வேற எந்த ஊட்டுக்கும் துரத்தி விடாது என்று சொன்னாங்க. பெரிய விஷயம், நான் சுருக்கி சொல்றேன். அப்ப இந்த விஷயம் 2 பேருக்கும் தெரியாட்டி எப்படி வாழ போறாங்க? சரி, ஒரு கணவன்ட உணர்வுகளை புரிஞ்சு வாழ சொன்னாங்க. அத அல்லாஹ்வுடைய தூதர் வெக்கத்தோட சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, நாகரிகமா சொல்லுவாங்க, ஒழுக்கமா சொல்லுவாங்க. எந்த ஒரு பெண் மனைவியும் தன் கணவனின் அனுமதி இன்றி சுன்னத்தான நோன்பு நோக்கக்கூடாது. அது விளங்கும். சுன்னத்தான நோன்பு நோக்கக்கூடாது, கணவன் அனுமதி இல்லை. நிறைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லுகிறார். இப்ப இதுல இந்த அறியாமையோட குடும்பம் நடத்துறது பிரச்சனை வரும். இன்றைக்கு நீங்க பாருங்க, நாங்க 50 வருஷத்துக்கு முன்னுக்க இப்படியான பயான்லாம் ஈந்துரா பள்ளிகள்ல இப்படியெல்லாம் பயான் பண்ணுனாங்க. நம்ம அம்மா வாப்பெல்லாம் இந்த மாதிரி பயான் கேட்டா வளர்ந்தாங்க. எப்படியான ஒரு கண்ணியமான ஒரு கௌரவமான கட்டுப்பாடான குடும்ப வாழ்க்கை. அதாவது கீர்ன கோட்டை ஒரு மனைவி அப்போ உள்ள அம்மாமார் தாண்ட மாட்டாங்களே, வாப்பாமார் கீர்ன கோட்டை தாண்ட மாட்டாங்க. அப்படித்தான் வாழ்க்கை. கல்யாணம் முடிச்சிட்டோம், உம்மா வாப்பா பேசி முடிச்சு வச்சிருந்தாங்க, மௌத்தா போக அவங்களோட தான். மருந்து கொடுக்கறதும் உம்மா தான். வாப்பாக்கு நோய் வந்தா, காய்ச்சல் வந்தா கஞ்சி கோப்பையோட நிக்கிறதும் உம்மா மார்த்தான். இன்றைக்கு பாருங்க எவ்வளவு கவலையான விஷயம். எத்தனை வழக்கு காதிக்கோட்டில் 3 மாசத்தால 4 மாசத்தால, அதுக்கு பிறகு கவுன்சிலிங், அது இது என்ன நடந்துக்கு தெரியுமா? இந்த அறியாமையோட கல்யாணம் முடிச்சு வாழ்ந்ததால வந்த விளைவு. நான் என்னோட கருத்தை ஒன்றும் சொல்ல இல்லை. சரி, அறியாமையோட வாழ்றதால வர விளைவு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தோம். வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் என் வீட்டுக்கு என்ன நோக்கி வார ஆளுக்கு பிரச்சனை கேட்கறது, எப்படி கல்யாணம் முடிச்சிங்க, இப்படித்தான் முடித்தேன், விரும்பி முடித்தேன், அப்படி செஞ்சேன், லவ் பண்ணணும், அப்படி இப்படி. சுப்ஹானல்லாஹ், பெருமதி தெரியாம வாழ்ந்துட்டு குழப்பம் பிரச்சனை. சும்மா இருந்த அமைதியா சமாதானமா இருந்த 2 குடும்பத்தை இந்த 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காம இந்த 2 குடும்பமும் அழகா இருந்தீங்க. விளப்பம் இல்லை, தெளிவில்லை, நினைச்சதை நாங்க செய்வோம். எனவே அப்ப பெற்றோரை மதிக்க தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதுன்னா அறியாம. பெற்றோர கண்ணியத்தை தெரிய மாட்டேங்குது. ஒரு சஹாபி வந்தார், யார சொல்லலாம், அவங்களோட நான் யுத்தம் செய்ய வரப்போறேன், களத்தை நோக்கி போறேன். உங்களுக்கு உம்மாவா பைக்குதா? உம்மாவா பைக்கிறாங்களா கேட்டாங்க. ஓ, நீங்க வரையலாது, உம்மா வாப்பா போய் கவனிங்கன்னா. எப்படி உம்மா வாப்பா வச்சுட்டு இங்க வரவானு, அது நான் பார்த்துக்கொள்றேன். யுத்தம் செய்யறது நான் ஆட்களை போட்டு செஞ்சுக்கொள்ள, நீங்க போங்க உம்மா வாப்பா. சரி, எப்படி உம்மா வாப்பாட பெருமதி. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு சொல்றார் மகன் அப்துல்லா இப்னு மகன், உண்ட மனைவி நீ தலாக் சொல்லி போடணும்.
என்னடா உம்மா வாப்பா வந்து குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி கதை. என்ன பார்த்தார் அவர், எந்த மகனுக்கு இவ பொருத்தம் இல்லை. அப்ப இவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. சும்மா அவங்கட பாட்டுல வாப்பா சொன்ன போறோம் அதை கணக்கெடுக்குது. உமர் நபி ரசூல்லாட்ட சொல்லிட்டு போயிட்டார், அந்த பெண் இவருக்கு பொருத்தமா இல்லை, தலாக் சொல்றேன், அவர் செய்ய மாட்டேங்கிறார். ரசூல்லா உமர்ல மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன விஷயம் பாப்பா என்னமோ சொன்னாங்களாமே, பாப்பா சொன்ன மாதிரி செஞ்சு போடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த கால வாப்பமாருக்கு அறியாமை இருக்கையில அறிவு இருந்தது. தண்ட மகனோட வாழ்றதுக்கு இவ தகுதி இல்லை, உள்ளவள் இல்லை விளங்கும். இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிக்கு சொன்ன மாதிரி, இஸ்மாயில் நபி அவங்க வீட்டோட இருந்தது குறவு. இப்ராஹிம் நபி அல்லாட மார்க்கத்துக்காக நாடோடியா திரிஞ்சதுதான். ஒரு முறை வந்தாங்க, இஸ்மாயில் நபி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மாவும் ஹாஜர், இஸ்மாயில் நபியிட உம்மா, இப்ராஹிம் நபியிட மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரம் கல்யாணம் முடிச்சு அதுக்கிட்டே வந்து கேட்டாங்க, எங்க இஸ்மாயில் மருமக சொல்றா அவங்க வெளியே பேத்திக்கிறாங்க. அப்படியா, என்னத்துக்கு? வேட்டையாட பேத்திக்கிறோம், தண்ணி கொண்டு வர போறோம், பாலைவனம் தானே, தூரத்துலேயும் தண்ணி கொண்டு வரும். எப்படி வாழ்க்கையெல்லாம் போகுது? மாமா கேட்குறாங்க மருமகட்ட. அது ஏன் கேட்குறீங்க, திங்க வழி இல்லை, இறைச்சி கிடைக்கிறதெல்லாம் மிச்சம் குறவு, அப்படி இப்படின்னு பஞ்சம் ஓதுனா. சரி, இஸ்மாயில் வந்தா என்னோட சலாத்தை சொல்லுங்க, வீட்டு வாசப்படியே மாற்ற சொல்லுங்கன்னு போய்த்தாங்க. அப்போ இஸ்மாயில் நபி கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு விளங்கிட்டு வீட்டுக்கு யாரோ வந்துட்டு பேத்திக்கிறாங்க. ஏன்னா நபி தானே, வாப்பாவும் நபி மகனும் நபி, அவங்களுக்கு வாட விளங்கிட்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல யூசுப் நபியை இழந்தாங்க. தன்னோட புள்ளைகளே தண்ட இன்னொரு பிள்ளைய கொண்டு போய் பால் கிணத்துல போட்ட விஷயமெல்லாம் தெரியும். ஒரு கட்டத்தில் யூசுப் நபி நிதி மந்திரியா இருக்கிற நேரம் இவங்க ஏற்கனவே சதி செஞ்ச ஆட்கள்லாம் போயிட்டு ஒன்னா சேர்ந்த வரலாறுலாம் குரான் சொல்லுகின்ற வரலாறு. அப்ப யூசுப் நபியை நினைச்சு 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 கண் பார்வை இல்லாம போயிட்டு அழுது 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 வெள்ளை பூத்து கண்ணும் பார்வை போயிட்டு இல்லாம போயிட்டு யாக்கூப் நபி. அப்ப இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தண்ட சேட்டை கலட்டி சொன்னாங்க, இந்த சேட்டை கொண்டு போய் உங்களோட வாப்பாட முகத்துல போடுங்க, பார்வை வரம்னு சொல்லி. அதே மாதிரி பிள்ளைகள் கொண்டுகிட்டு போறாங்க. போற நேரமே யாக்கூப் சொல்றாங்க, யாக்கூப் நபி யூசுஃபுட வாட வீசுதுண்டு, யூசுஃபுட வாட அடிக்குது எனக்கு மூக்குக்குண்டு. அப்ப குடும்பத்தார் சொல்றாங்க, நீங்க பழைய நினைப்புல இருக்கிறீங்க வாப்பா. கொண்டு சேட்டை போட்ட உடனே பார்வை வந்து அதை இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். கெட்ரக் சர்ஜரி நடக்குது குவைத் ஹாஸ்பிட்டல் எல்லாம், அதெல்லாம் இதுலேயும் தான் கண்டுபிடிச்சதுன்னு இப்போ சொல்றாங்க. இங்க நான் சொன்ன வாரது, இப்ராஹிம் நபி வந்துட்டு போனது இஸ்மாயில் நபிக்கு விளங்கிட்டு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகண்ட சட்டையிட வாசம் விளங்குச்சு. அதுக்கு தான் சொன்ன இது பெரிய விளக்கம். அப்ப கேட்டாங்க, சரி அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சலான் சொன்னாங்க, வேற என்ன கேட்டாரு? வாழ்க்கையை பத்தி கேட்டார். நான் இப்படி சொன்னேன், வீட்டு வாசற்படியை மாற்ற சொன்னாங்க. அப்ப நீ உம்மாவோட வீட்டுக்கு போ, வந்தவர் என்ற வாப்பா, நீ என்னோட வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு தான் அந்த வீட்டு வாசற்படியை மாற்ற சொன்ன, நீ போய் இருந்துச்சு. திரும்ப 2வது கல்யாணம் முடிச்சு வாழ்றேன்னா மிச்ச நாளைக்கு போய் திரும்ப வாராங்க. இஸ்மாயில் நபி வந்து மருமகிட்ட கேட்டாங்க அதே கேள்வி. சலான் சொன்ன, எங்க அவர் வெளியே போயிட்டுக்கிறாரு வேட்டையாடுறதுக்கு. எப்படி? நான் சந்தோஷமாய்க்கிறோம், இறைச்சி சாப்பிட்றோம், நல்ல தண்ணி குடிக்கிறோம். அப்படியா? இஸ்மாயில் வந்தா சலாத்தை சொல்லு, வீட்டு வாசற்படி நல்லா பாதுகாத்து கொள்ள சொல்லுண்டு சொல்லிட்டு போனான். அப்ப திரும்ப அதே மாதிரி வந்து கேட்குறாங்க இஸ்மாயில் நபி, யாரோ வந்துட்டு போய்க்கிறான், யாரு? ஒரு முதியவர் வந்தார்,
உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், வாழ்க்கையை விசாரித்தார், நான் இப்படி சொன்னேன், வீட்டு வாசற்படியே பாதுகாக்க சொன்னார், வந்தவர் வாப்பா உன்னை நல்லபடியாக கவனிக்க சொன்னார். ஆகவே அந்த காலத்தில் அறியாமையோட பிள்ளைட விஷயத்தில் எந்த வாப்பாவும் தலையிட இல்லை. இன்றைக்கு 2 பேர்ட்டையும் இல்லை அறியாமை, அறிவு. பிள்ளைகள்கிட்டையும் அது குறவு, வாப்பா மட்டும் குறவு. இரத்த உறவு அதுல முக்கியத்துவம் விளங்குமா? பிள்ளைகளுக்கு வாப்பாட குடும்ப உறவும் தெரிய மாட்டேங்குது, உம்மாட குடும்பமும் தெரிய மாட்டேங்குது, தெரியாது. ஆனா என்ன உறவு தெரியும்? வெப், நெட்டு, இன்டர்நெட் உறவுலாம் நல்லா இருக்கு. கல்யாண ஹோலுக்கு போய்த்து, தம்பி நீங்க யார மகன்? இவரை தெரியுமா? தெரியாதே. பார்க்க பெரிய பாவாய் பாரு, சாச்சா அவரா, ஓ ஓ அப்படி இப்படித்தான் போகுது சமாச்சாரம். ஆகவே பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தா, நாம ஏசி தொலைக்கலாம், என்னடாப்பா அப்படி செய்யறா, இல்லை. பெரிய ஒரு விஷயம், அந்த உறவை பற்றி அறியாமை தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பொறுப்புகள், கடமைகள், அத ஜஹாலத்தோட அறியாமையோட செஞ்சா பிரச்சனை வரும். நம்ம எல்லாம் பொறுப்புதாரிகள். இங்க இருக்கிற எல்லாரும் பொறுப்பு, நான் ஒரு பொறுப்பு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பொறுப்பு. ட்ரஸ்டியும் ஒரு பொறுப்பு, ஆசிரியர்கள், அதிபர், உலமாக்கள், ஆக குறைஞ்சது வீட்டு பொறுப்புதாரிகளாவது நாங்கள் இருப்போம். அதுக்கு விளக்கம் அறிவு தேவையே, கடமை டியூட்டியை செய்யறதுக்கு. அறியாமையோட கொண்டு ஒரு பிரின்சிபலை, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபலை படிக்காத ஆளை கொண்டு வைப்பாங்களா? படிச்சால தானே வைப்பாங்க. அப்ப என்ன, எங்கட மற்ற பொறுப்புகளை செய்யறதுக்கு எப்படியும் இன்னைக்கு அப்படி எல்லாம் பார்த்தா அங்க அதான் அறியாமை தான் இது. சரி, இப்ப ஒரு ஆள் நல்ல கருத்தை சொல்றாரு, சத்தியத்தை சொல்றாரு, இந்த அறியாமை இருந்தா அவரை எதிர்த்து பேசுவார். நீங்க என்ன அப்படி நான் சொல்றீங்க? அப்படி இல்லப்பா, இது மார்க்கம்பா, இதுதான்ப்பா விஷயம். அறியாம இந்த சத்தியத்தை சொல்ற ஆளை பிழையா நினைக்க வைக்குது. எனக்கு உதாரணமா, என்கிட்ட அறியாம இருந்த நான் என்ன செய்ய, பிள்ளையத்தான் பார்ப்பேன். சரி, பிள்ளையத்தான் பார்ப்பேன். சத பார்ப்பேன். ஒரு வீட்டில் ஒரு ஆள் நோயாளி ஆகிட்டாருண்டா அந்த நோய்க்கு நாம ட்ரீட்மெண்ட் செய்வோம், மருந்து செய்வோம். எனக்கு அந்த அறிவிக்குதா? நான் டாக்டரா? இல்லை. அப்ப நான் என்ன பிடிக்கணும்னா, எனக்கு அறியாமைக்கு நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த நோய்க்கான சிகிச்சை எப்படி செய்யறது அறியாமே நான் இருக்கிறேன். நான் மௌலவி, நான் மார்க்கத்தை படிச்சுக்கிறேன், நான் அது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில படிக்க இல்லை, நான் டாக்டர் இல்லை. அப்ப நான் ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு இந்த அறிவு இல்லை. அப்ப இவருக்கு இப்படித்தான் இந்த மருந்து செய்யணும், இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஒரு ஆள் சொல்ற நேரம், அதெல்லாம் சரி வராது, நாங்க பார்த்துட்டோம், நீங்க போங்கண்டா என்ன விளப்பம்? அறியாமத்தான் அந்த பேசுது, அவர் பேசல, அறியாம பேசுது. இன்னைக்கு அப்படித்தான். எனவே எல்லா விஷயத்திலும் இந்த பிரச்சனை கூட இருக்குது. அறிவில்லாமத்தான் நாம் எல்லாத்துக்கும் டிசிஷன் எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம், விளக்கங்களை சொல்ல பார்க்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை, தெரியாது. அப்படி இல்லை. இந்த நான் சொன்ன மாதிரி போனை விரலால அமுக்கி வெளிச்சத்தை கூட்டுறத போல, சத்தத்தை கூட்டுற போல விளங்கி போ. இன்னைக்கு பாருங்கிற சமூகத்துல நான் சொல்றேன், ஒரு ஆளை அளவீடு செய்யறதுல கூட பிரச்சனைப்படுவோம். ஒரு ஸ்கூலுக்கு எங்களை கூப்பிட்டு பிரின்சிபலோ கிளாஸ் டீச்சரோ விளங்கப்படுத்துறாங்க, இப்படித்தான் செய்ய வேண்டிய ஸ்கூல் நிலைமை, அப்படி இப்படின்னு சொன்னா நாங்க தலை வணங்கிக்கிறது தான் சரி. ஸ்கூல்ல பலவீனங்கள் ஈக்கும், தவறுகள் நடக்கும், அது சரி.
ஆனால் அவங்க விளங்கப்படுத்துகிற நேரம் எனக்கு மனசில் வரணும், இந்த கல்வித்துறை சார்ந்த அறிவு எனக்கு போதிய அளவு இல்லை. உதாரணமாக பிரின்சிபல் கூப்பிட்டு கதைக்கிறார், புள்ளிட ஓஎல் விஷயமா ஏஎல் விஷயமா கதைக்கிறார். இப்படித்தான் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம், இப்படித்தான் நிலைமை, மினிஸ்ட்ரி இப்படித்தான் சொல்லுது, எஜுகேஷன் ஆஃபீஸால் இப்படித்தான் எங்களுக்கு வந்திக்குது சொன்னால் அவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இல்லை, அவங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வர இல்லை. முதலாவது யோசிக்கணும், இந்த கல்வித்துறை சார்ந்த அறிவு என்ற எவ்வளவு ஈக்குது, எந்த அளவு ஈக்குது. சரி, அந்த அளவு தான் வாயை திறக்கணும், வாயை திறக்க கூடாது இல்லை, அந்த அளவு தான் வாயை திறக்கணும். சரி, ஆகவே இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இந்த நோய் இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வளரும். சரி, நிச்சய கவனம். அதாவது இப்போ காலையில் நான் ஒரு கால் வருவது, வெளியூர்லேருந்து வருவது, நேற்று டைம் எடுத்து இன்றைக்கு டைம் கொடுத்து எடுக்கிறது. ஒரு லேடி தான் பேசணும். என்னன்னு பார்த்தா என்ன பேச்சு, அப்படி இப்படி இந்த வீட்டில் அது செஞ்சுக்கிறாங்க, அந்த வீட்டில் அது செஞ்சுக்கிறாங்க, ஈக்கேடாது, யாரோ சொன்னாங்களாம் மாற்றணும், காவல் பழைய சிஸ்டம் மாதிரி போத்தல்லாம் காவல் போடணும், அது போடணும், இது போடணும். நான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட ஆட்களை முதலாவது கவுன்சிலர்கிட்ட கொண்டு விடுங்க. சரி, கவுன்சிலர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதை எனக்கு கால் பண்ணுங்க, நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன். சரின்னு கேட்டான். நான் சொன்னேன், வானா இது ஏமாத்து விட்டு நிறைய நடக்குது, சம்பந்தப்பட்ட குடும்பத்தை கொண்டு போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட விடுங்க, அவள் கதைச்சி 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 அவங்களோட பிரச்சனையை எடுப்பா, அதுக்கு தான் அவங்க படிச்சுக்கிறாங்க கவுன்சிலர். சரி, அதுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லு. சரி, இதே மாதிரி தென்னந்தோப்புக்கு பூச்சி அடிக்குதுன்னு சொன்னால் தண்ணி ஓதி ஊத்துனால்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தென்னை மரத்துக்கு தண்ணி ஓதி ஊதுற யாருக்கு? நீங்கள் தண்ணி ஓதி முகத்தில் கழுவி கொள்ளலாம், அது ஆண் மனிதர்களுக்கு. அது முதல்ல அது என்ன செய்யணும், விவசாயத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போகணும், விஷயத்தை சொல்லணும், அவங்க அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன விளக்கம்? அங்கேயும் அறியாம தான். நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, நாங்க அறியாம என்று சொல்ற நேரம் மார்க்கத்தோட சம்பந்தப்படுத்தி படுத்தி படுத்தி பத்தி மட்டும் பேசப்படாது, பொது வாழ்க்கையில இது இருக்குது. நான்டா சொல்றேன், இப்படி நாங்க ஸ்கூலுக்கு போனோம், படிக்க போனோம், அப்படிதான் நான் சொல்றோம். நான் ஓஎல் வரைக்கும் படித்தேன், ஏஎல் வரைக்கும் படித்தேன், யூனிவர்சிட்டியில் படித்தேன், காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன், இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் எடுத்தேன், படிக்க போனேன். ஏன் இப்படி சொன்னா குறைஞ்சா போயிரும்? அறியாமையை நீக்கிக் கொள்ள போனேன் என்று சொன்னா யார் அப்படி சொல்றது? நான் அறியாமையை நீக்கிக் கொள்ள ஸ்கூலுக்கு போனேன், உண்மைதானே? அல்லாஹ் சொல்றான், கருவறை இருக்கிற பத்தி, எங்களை பத்தி. நீங்க கருவறையில இருந்தீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வசனம் குர்ஆன்ல இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாம இருந்தா நீங்க அப்படின்னா, நீங்க அறியாமல் இருந்து தான் வந்திக்கிறீங்க, இருட்டில இருந்து. உங்களோட அம்மா உங்களை வளர்த்து நேசரி கொண்டு விட்டாங்க, அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அறியாமை நீங்கிக்கிட்டு போய்தான் இந்த லெவலுக்கு வந்திக்கிறீங்கன்னு சொன்னா பிரச்சனையா? படிச்சு மேல வந்த என்று சொல்றதும் சரி, அறியாமை நீக்கி கொண்டு மேல வந்தேன்னு சொன்னதும் சரிதானே? அப்படி சொல்லி பழகணும் கொஞ்ச நாளைக்கு. ஏண்டா நான் படிச்சுக்கிட்டே படிக்க போறேன்னு சொன்னா ஒரு கர்வம் வரும், ஒரு ஆணவம் வரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறியாமை நீக்க போறேன், என்கிட்ட இந்த விஷயத்துல விளப்பம் இல்லை. ஒரு இமாம் சக்கராத் ஹால்ல இருக்கிறாரு, நினைக்கிறேன் இமாம் பீரூனி அல்லது ஹுவாரிஸ்னியாரி. அவர் சொல்றாரு, என்னோட துறைசார் அறிவும் எனக்கு இல்லை, மிச்ச நாளா சந்தேகத்திலே இருக்கிறேன், இந்த அறிஞரிக்கே அவரை கூட்டிட்டு வாங்க. சொந்த பந்தம் எல்லாம் சொல்லிச்சு, உங்களுக்கு கஷ்டமான சக்கராத் ஹால்ல இருக்கிறீங்க,
கூட்டிகிட்டு வாரீங்களா இல்லையா? கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் என்ன விஷயம், உங்களோட தான் அவர் கதைக்க போறேன்னு சொல்றாரு. என்னன்னு நான் கதைக்கிறது இல்லை, அவர் அடம் பிடிக்கிறாரு கதைக்க. கிட்ட போய் சத்தம் அப்படி காதுக்குள்ள வச்சு சொல்ற என்ன விஷயம், எனக்கு இதுல சந்தேகம், அதை பற்றிய விளக்கம் உங்கள்கிட்ட தான் எங்கிட்ட, நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, விளங்கப்படுத்துறது கஷ்டம், இப்போ உங்களோட நிலைமை மோசம். அவர் கேட்டாது, அறியாமை என்னும் இருளோடையா ரப்ப சந்திக்க சொல்றீங்க? அறியாமை என்னும் இருளோடையா அல்லாஹ் போய் சந்திக்க சொல்றீங்க? அதுக்கு பிறகு இவருக்கு ஒன்றும் செய்யலாது, விஷயத்தை விளங்கப்படுத்தினது ரூஹு பிரிஞ்சுது. இதான் எங்கட வரலாறு. சரி, உம்மத்தை இக்ரா ஃபலா தக்ரா, இக்ரா சமூகம் வாசிப்பதில்லை என்று ஒரு அறிஞர் சொல்றார். இக்ரா இக்ரா இக்ரான்னு சொல்றோம், வாசிக்கிறீங்க. எனவே இப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. சரி, கடைசியாக நான் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க நான் சொன்னேன். இப்படித்தான் நான் படிக்கிறேன், நாங்கள் படித்தோம் என்று சொல்லாம, நாங்கள் அறியாமை நீக்க போனோம், ஸ்கூலுக்கு மதரசாவுக்கு போனோம். சரி, இன்னும் அறியாமையை நீக்கி கொண்டே இருக்கிறோம். சரியா? அப்ப ஒரு சஹாபி மக்காவில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசுல்லா மதீனாவில் ஒரு கருப்பு அடிமை பெண் வந்தா. வந்து அந்த சஹாபிட்ட சொல்றா, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சின்ன வயசுல நான் தான் பால் தந்தேன். ஒரு அதிர்ச்சி, ஒரு என்ன, 2 பேருக்கு நான் தான் பால் தந்தேன். கணவன் மனைவியே வாழ இயலாது, பால் குடி சகோதர சகோதரிகள் மகரம். ஏதுக்கு முந்தி நீ சொல்ல இல்லை, ஏன் சொல்லி கேளுமே கல்யாணம் முடிக்க முந்தி. அவ்வளவுதான் கதைச்சார். இந்த பாருங்க, அந்த சஹாபி அவருக்கு என்ன செய்யறது தெரியாது, அறியாம அடிச்சுப்பாரு, கன்னத்துல ஓங்கி விட்டுப்பாரு. குடும்பத்தை கெடுக்க வந்தேன் நாயன்னு சொல்லி அடிச்சுக்கணும் இல்லையா? இதுல என்னாண்டு முடிவெடுக்கிறேன்னா, உலக காலம் வாழ்ந்துட்டேனே, ஒரு சகோதரியோட வாழ்ந்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற மதீனாவுக்கு போனார். 450 கிலோமீட்டர் மக்கா மதீனாத்துல தூரம். சரி, இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு ஃப்ளைட்டா இருந்தது, சொகுசு பஸ்ஸா இருந்தது, குதிரை ஒட்டகம் கழுதை. வைத்து சொன்னார், யார சொல்லலாம், இப்படி இந்த பொம்பளை சொல்லிட்டான், என்ன செய்ய? ரசூலா திரும்ப கேட்குறாங்க, கைஃப வக்கது கையில சொல்லப்பட்ட விஷயம் சம்பந்தமா எப்படி முடிவெடுக்க போறீங்க? எப்படி வாழையிலாது ஸ்ரீதேவின்னு சொன்னாப்புலதான். அந்த மனைவி பிரிந்தார்கள். அந்த மனைவி இன்னொரு கல்யாணம் முடித்தாள்னு சஹீல் புகாரில கிதாபுல் இல்முல வருவது. இந்த ஹதீஸ எந்த உபத்தலைப்புல பதிவு செஞ்சுக்கிறாங்க இமாம் புகாரி, அதை சொல்றான். அதான் கவனம். குடும்ப பிரச்சனைக்காக கல்வி பயணம் மேற்கொள்ளுதல். எப்படி குடும்ப பிரச்சனைக்காக கல்வி பயணம் மேற்கொள்ளுதல் தலைப்புல. அப்ப அறியாமையோட குடும்ப வாழ்க்கை நடத்த அவங்க விரும்பல சஹாபா. இன்னொரு சஹாபியோட வாழ்க்கையில பட்டு பயங்கரமான ஒரு முசீபத் வந்து என்னண்டா, யாரும் தாங்கி கொள்ள மாட்டாங்க. சஹாபி வந்து பார்க்குறாரு, அவரோட பெட்ரூம்ல தண்ட மனைவியோட இன்னொரு ஆளிக்கு ஆம்பளை, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. திரும்பவும் சொல்ற, சஹாபாக்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது கொலை நடக்க வேண்டிய சந்தர்ப்பம், அவனையும் கொண்டு அந்த பொம்பளையும் கொண்டிப்பார். என்னட்ட இதுல அறியாமைக்குது, இப்படி ஒரு காட்சியை நான் கண்டுட்டேன், இந்த அறியாமை நீக்கி கொள்ளணும். நான் இப்போ எங்க செய்யற சொல்லட்ட போறேன் சொன்னாங்க. யார சொல்ல அப்படி நான் கண்டேன். ரசூல்லா சொன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. கண் கண்டது தானே சார் யார சொல்ல ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வராட்டி உங்களுக்கு தான் ஹத்தடிப்பன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், நான் இந்த கண்ணால மறு பேச்சு பேசவானா, 4 சாட்சியை கொண்டுகிட்டு வாங்க.
இதுல என்ன படிப்பினை, என்ன பாடம்? இந்த ஆளே பெரிய முசீபத்தோட பேட்டிக்கிறார் சொல்ல அப்படி கதைக்கணும். இந்த கதைச்சு என்ன மோளை கதைக்கிறீங்கன்னு சத்தம் போடுவான் ரசுல்லா. அது விளக்கம் என்ன? ஒவ்வொரு குடும்பத்துடைய மானத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஆக கூடிய முயற்சியில் ஈடுபட்டவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அவர குடும்பத்தின மானத்தை பாதுகாக்க அந்த கன்றாவி மோசமான காட்சியை 4 பேர் பார்க்க இயலுமா? 4 சாட்சி இவர் கொண்டு வர இயலுமா? அச்சுறுத்துனாங்க. இந்த மாதிரி கதையை வெளியே வந்து கதைக்க வேணாம். இப்ப தலையில கை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாரு, என்ன செய்யறது? ஆதாரம் கொண்டு வந்து அடிப்பாங்க சவுக்கால, கசையடி. அந்த நேரம் அல்லாஹ் தஆலா சூரத்து நூறு ஆயத்துல் லிஆன், சபிச்சு கொள்ற கணவனும் மனைவியும் இப்படி ஒரு பிரச்சனைகளை வந்தா யாருமே பார்க்க இல்லைண்டா அல்லாஹ் தான் சாட்சி அளிப்பான். இவங்க 5 சத்தியம் செய்யணும். இதான் சட்டம் ஆயத்துல் லிஆன். அதாவது கடைசியில சாபமிட்டு சத்தியம் செஞ்சு கொள்ளணும். நான் இதுல பொய் சொன்னா அல்லாஹ்ட லஅனத்தும் கோபமும் என் மீது இறங்கட்டும். 5 சத்தியம் செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சிடணும். திரும்ப கணவன் மனைவியா வாழ இயலாது. நான் இது வேற சட்டத்துல சம்பந்தப்பட்ட சம்மதி ஏங்க சொல்றேன்டா? அந்த பிரச்சனையின் பொழுது கூட உணர்ச்சி வசப்பட்டு முடிவுக்கு வரையில அந்த சஹாபி அறிவுபூர்வமா வந்தாங்க, அறியாம நீக்கி கொண்டாங்க. நீங்க எங்கேயும் பாருங்க, ஒரு 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 ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு 10 பேர் நிற்பாங்க, 10 பேர் கதைக்கிற பேச்சை கேட்டு பாருங்க. போ அடிக்கணும், உதைக்கணும், விடுங்கடா பெட்ரோலை ஊற்றி எரிப்போம். நம்மட ஊருக்குள்ள வந்து இப்படி சண்டித்தனம். ஓப்பா கடைசியில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து ஏதாவது செஞ்ச பிறகு சம்பந்தப்பட்ட 5-6 பேரும் பொலிசும் ஊடுமா இருப்பாங்க. அங்கே யாராவது சொன்னா, தம்பி கொஞ்சம் பொறுங்கடாப்பா, நடந்து போச்சு, உங்களோட வேலையை பார்த்து நீங்க போங்கன்னு ஏசுவாங்க. ஏன்? அங்கன அறியாமை மேல நிற்கும், உணர்ச்சி அறியாம கீழே நிற்கும், மேல நிற்கும், அறிவு கீழே வந்துடும், உணர்ச்சி தான் அங்க டான்ஸ் ஆகுது. எனவே இப்ப நாம என்ன செஞ்சு கொள்றது? ஆக குறைஞ்சது இந்த போன், இந்த போனை பாவிக்கிறதுக்கு அறியாம இருந்தா இது சிலர் சொல்றத போல் இது சைத்தானா தான் இயங்குது. இது சைத்தான் இல்லை அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அது பாவம், அது சொல்லக்கூடாது. ஏன் இந்தாகிற ஃபேன், இந்தாகிற லைட், இந்தாகிற கேமரா, மைக், இதெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அருளின் விளைவு. சரி, இந்த பயானை கேட்டுக்கு நிற்கிறீங்க, அழகா லைட் இருக்குது, ஃபேன் போட்டுக்குது. இது இல்லாம இருட்டுக்குள்ள இந்த என்னண்டு வேத்து வடியும். அப்ப என்னண்டு நாங்க சும்மா சைத்தாண்டு சொல்றது? எந்த கருவிக்கும் 2 பக்கம் இருக்குது, ஒன்று நல்ல பக்கம், 2 பக்கம். கத்தி குசினியில மரக்கறி வெட்டுவோம், அதை வெட்டுவோம், அந்த கத்தியால குத்தேலும். கத்திய சைத்தாண்டு சொல்லி என்ன வேலை? பயன்படுத்துகிற ஆட்களோட நோக்கத்தை பொறுத்து தான் சைத்தாண்டு சொல்லுவோம், அவங்கள தான் சைத்தாண்டு சொல்லுவோம். இதை பற்றி மோட்டிவேஷன் ஸ்பீச் செய்கிற பாரதி பாஸ்கர்னு ஒரு பொம்பளை இந்தியாவில் நல்லா பேசுவான், உந்துதல் பேச்சு செய்கிறவ. அவ சொல்றா, இதுல 92 நன்மை இருக்குதுன்னு சொல்றான். இந்த போன்ல 92 நன்மை இருக்குதுன்னு சொல்லி இதை நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோமா? அப்படி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் அந்த கருப்பு பக்கத்தை நோக்கி போவோமா? போவாதே. அந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு அருளா இருக்கும், சைத்தான் ஆகிக்காது. எனவே இன்று ஒரு போனை பாவிக்கிறதுக்கு கூட இந்த அறியாமை தான் தடையா இருக்குது. அறிவு இருந்தா அழகா பயன்படுத்திட்டு போவான். ஆகவே இதை நான் உங்களோட சும்மா அப்படி இங்கால அங்கால மார்க்கத்தை மட்டும் வச்சு பேச வேணாம். உலக விஷயத்துக்கு எல்லாமே அறியாமையோட முகம் கொடுக்க போனா பிரச்சனை கூடும். இந்த வகையில நாங்க எங்களுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சு கொள்ளணும்.
படிக்கிறது. சரி, சஹாபியாக்கள் ஒரு முறை மனிதர்களேன்னு ரசூல்லா சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹான்னு நினைக்கிற ரசூல்லாட மனைவி திடீர்னு ஹிஜாபை போட்டு உடுப்பு போட்டு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அப்போ அந்த வீட்டில் இந்த பணிப்பெண் கேட்டா, நீங்க எங்க போறீங்க? ரசூல்லா கூப்பிடுறாங்க. போன ரசூல்லா மனிதர்களையும் தானே கூப்பிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, அப்ப நான் மனுஷன் இல்லையான்னு கேட்டாங்க. ஆம்பளை மட்டுமா மனிதன், பொம்பளை இல்லையா? படிக்க போகுது. சில சஹாபியாக்கள் கொண்டைய கட்டி 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 ஓடி ஓடி வருவாங்களாம் ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ். இப்படி ஒரு முறை அஸ்மா ரலியல்லாஹு வாராங்க. அஸ்மா பின்த் அபூபக்கரோட மகள் வந்தா. அந்த காலத்துல இப்ப நீங்க ஈக்கிற மாதிரி தான், நீங்க ஈக்கிற மாதிரி முன்னுக்க சஹாபாக்கள் ஈப்பாங்க, சரி, பின்னுக்க பெண்கள் ஈப்பாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கேட்டுலாம் இருந்தது இல்லை. ஹதீஸ்ல எங்கேயுமே கேட்டுன்னு வர இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த கேட்டுலாம் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. வந்து பார்த்தா ரசூல்லா ஏதோ ஒரு பேசிக்கிட்டு தீக்கிறாங்க. நல்ல ஒரு உணர்வு பூர்வமா ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டு தீக்கிற நேரம் சஹாபாக்கள்லாம் தேம்பி தேம்பி சத்தம் போட்டு அழுகுறாங்க. அழுகா கடைசியில ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு இவங்களுக்கு விளங்க இல்லை. அஸ்மாரியா இந்த பாருங்க, அந்த மிஷ்காத் என்ற கிரந்தத்துல வருவது. உள்ளுக்க வந்த உடனே பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தார். நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வரோம். வந்த உடனே பரக்கல்லாஹு ஃபீக்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். பாருங்க, ஒரு சஹாபியோட எப்படியான அந்த அணுகுமுறையை கையாளுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா சொன்ன பாயிண்ட்ஸ் எனக்கு விளங்க இல்லையே. அறியாமையோட நான் அந்த மஜ்லிஸ்ல இருந்து போகணும், அது விளங்க இல்லையே. இவங்க அழுததால் எனக்கு விளங்க இல்லையே. அப்ப கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கடைசியா என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் அழுததால் எனக்கு கேட்க இல்லை. அதுவான்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு, தஜ்ஜாலின் சோதனையை ஒத்த சோதனை கபருக்குள்ளும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கருத்துப்படித்தான் வரும். அப்படியான்னு நிம்மதி அடைஞ்சாங்க. எப்படி? சரி, ஆகவே இது அவங்க செஞ்சு கொண்ட ஏற்பாடு. ரசூல்லா கூப்பிடுறாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வரையில ரசூல்லா. அதே மாதிரி நாங்க பள்ளியால நிர்வாகத்தால் ஒரு ஏற்பாடு செய்வாங்க, ஸ்கூலால ஒரு ஏற்பாடு செய்வாங்க. இப்போ இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு பெரிய பள்ளியில டாக்டர் நசீஃப் த ப்ரோக்ராம் இது கிட்னி விஷயமா பேசுறாரு. ஆள்க வந்தா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 50 பேர் வந்தா கூட யாருக்கு அவரா கேட்டு இந்த கட்டாயம் செய்யணும், என்னோட சைடை நான் விளங்கப்படுத்துவேன், மார்க்க விஷயமா உங்களுக்கு உலமாக்களை வச்சு செய்யுங்கட்டு அவரை கேட்டு இன்றைக்கு ரெடி பண்ணுறாங்க. அவர் பேசுவார். அப்ப நான் நினைக்கணும், எனக்கு அந்த வார்த்தை இல்லையே, நான் ஏன் போவேன்? அப்படிதான் நான் நினைக்கிறோம். எனக்கு அந்த வார்த்தை இல்லையே, நான் ஏன் போகணும்? நான் சீனி வர்த்தக்காரால் தானே. சுப்ஹானல்லாஹ். இல்லை, எனக்கு டைம் இருக்குதா? அத்தியாவசியமான எந்த வேலையும் எனக்கு இல்லையா? போறேன், நான் படிக்கிறேன், கிட்னி சம்பந்தமாக சொல்றதை கேட்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டு வந்து நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லலாம் தானே. இதான ரசூலுல்லாஹ்வுடைய சிஸ்டம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னிடம் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் எத்தி வையுங்கள். நீங்க இன்றைக்கு ஒரு தலைப்புக்குள்ள படிச்சுட்டு போறீங்க, இங்க வராத சகோதரிகள் கேட்டா என்ன இன்றைக்கு என்ன மௌலை சொன்னாங்கண்டா, அறியாமையை பத்தி பேசினாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கண்டா அதுவே போதும்.
நீங்க படிக்கிறீங்கன்ற ஆதாரம் அது, படிச்சுட்டு போறீங்க. இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இந்த ஹதீஸ் சொன்னாங்க, இந்த விளக்கத்தை சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாராம்சத்தை சொன்னாங்க, சுருக்கத்தை சொல்லும். இன்றைக்கு உள்ள பிரச்சனை இன்றைக்கு அப்படி ஏண்டா, நான் இங்க மார்க்க விளக்கம் படிக்கிறத மட்டும் சொல்ல, தயவு செஞ்சு எங்களுக்கு எதில் விளக்கம் இல்லையோ அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு எப்பாடுபட்டாவது, எந்த முறையிலாவது, யாரை பிடிச்சாவது படிச்சு விளக்கத்தோட தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லை, இதுதான் இருக்குதுண்டா, தலைப்பு அடிச்சு விடுங்க, யூடியூப்ல வரும். என்னாமெல்லாம் இல்லை இதுல. சரி, நான் என்னோட பேர்ல நான் ஒரு வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணி வார விஷயத்தெல்லாம் நான் அங்கே ஷேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் படிப்பிக்கிறதுக்கு, இஸ்லாமில் படிப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வருவது, இலக்கணம், அரபு இலக்கணம், இலக்கியம், அது இது நான் வச்சுக்கிறேன். எனக்கு சரியா படுவதா அவரை ஸ்பீச் சரி, அது திருக்குறளாக இருந்தாலும், நேற்று ஒரு புலவர் குறள் விளக்கம்னு சொன்னார், அது ரசூல்லா சொன்ன ஹதீஸோட ஒத்து வருவது, அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, யாரும் தீமை செஞ்சா திரும்பவும் தீமை செய்யாதீங்க, அவருக்கு நன்மை செய்யுங்க, அவர் வெட்கப்பட்டு போவார்னு சொல்லி திருக்குறள்ல இருக்குது. இன்னைக்கு தேவை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி உங்களுக்கு செய்யலாம். அச்சு ஊடகம் இருக்குது, இலத்திரனியல் ஊடகம் இருக்குது, வளர்ச்சி இன்றைக்கு பிள்ளைகள் நான் படிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டிலேயே பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, அங்கே படிக்கிறாங்க. சரி, எங்களை விட அதற்கு தகவல் கூட ஈக்கும். அந்த பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் என்ன சொல்றேன்டா, இந்த அறியாமையோட வாழ்றது பெரிய குற்றம், பாவம். சரி, எனவே கடைசா ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிற ஒரு சம்பவத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வியாபாரி, பக்கத்து வீட்டுக்காரால் அன்சாரி தோழர் விவசாயி. ஒரு நாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாம 2 பேரும் ரசூலோட மஜ்லிஸுக்கு போவே இயலாது, ஒரே சந்தர்ப்பத்தில் குந்த இயலாது. ஏண்டா, நான் வியாபாரி, நீங்க விவசாயி, 2 பேரும் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருவோம், ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி. நான் ஒரு நாளைக்கு போறேன் ரசூலோட மஜ்லிஸ், நீங்க அந்த நாள் வரவானா, நான் படிச்சதை உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்க ஒரு நாள் போங்க, நான் வரமாட்டேன், நீங்க படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லித்தாரேன். எப்படி? சஹாபாக்கள் படிச்ச ஏற்பாடு, படிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சி. நான் அதையே காப்பி பண்ணி செய்யுங்கன்னு சொல்ல வர இல்லை. இந்த உலகத்துல எல்லாமே விரல் நுனியில இருக்குது, கைக்கு கிட்ட இருக்குது. ஆகவே இன்றைக்கு நாங்க படிச்சு கொண்டது, அறியாமையோடு வாழ்ந்தா நாங்க பெரிய சங்கடத்துக்குள்ள மாட்டுவோம், பாவம் செய்வோம். பாவத்துக்கு மூல காரணமே அறியாமை தான். அதையும் சொல்லி முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் தவறு செஞ்ச நாம ஏசுவோம். வீட்டுல புள்ள தவறு செஞ்ச, என்ன அடி நீ கழுத நாய் பண்டிலாம் பேசுவோம். ஆனா சில வார்த்தைகளை சொன்னா புள்ள தாங்காது. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்கும். இன்னும் மசுறு வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சும்மா இருக்கும். ஆனா உங்களோட டோனை கூட்டுனா மனசால வெதும்பி அழ தொடங்கிடும். அதான் டோன்னு சொல்றது, டோனி. ஒரு ஆளை பார்த்து வெங்காயம்னு சொன்னா கோவம் வரும். வெங்காயம்டா, என்னடா நான் வெங்காயமானு சண்டைக்கு வருவோம். விளக்கன்னு சொன்னா சில பேருக்கு கோவம் வரும். ஆனா வீட்டுல பாவிக்கிற விளக்கெண்ணெய் தான். ஆனா ஒரு ஆளை பார்த்து சொன்னா கோவம் வரும், டோன். இந்த மாதிரி அல்லாஹ் பாவத்தை சில டோன்களோட விளங்கப்படுத்துறான். வட்டி வாங்கி விழுங்குறவங்க சைத்தான் பிடிச்சவங்களை போல டான்ஸ் ஆடிக்கிட்டு எழும்புவாங்க. இதை மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. சூரத்துல் பக்கரால வருது, மொழிபெயர்த்து சொல்றதுக்கு டைம் இல்லை. டான்ஸ் ஆடிக்கிட்டு எழும்புவாங்க, வட்டி வாங்கி விழுங்கின ஆட்கள், ஜாய் தலைவீரி கோலமா பேய் பிடிக்க ஆட்கள். கொலை செஞ்சவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். எப்படி ஒரு மூமின் வேண்டுமென்றே ஒரு ஆளை கொண்டா அவர் நரகத்தில் நீடூழி காலம் இருப்பார். டோனை பாருங்க.
நெடுளி காலம் இருப்பார் யாருக்கு சொல்றான்? வல்லமை அல்லாஹ் காபிர்களுக்கு. அந்த வசனத்தை கொலையாளிக்கு சொல்றான். அவர் மீது இறைவனின் சாபம் உண்டாகும், அவரை அல்லாஹ் வெறுப்பான், அவருக்கு நரகமே தான். அங்க சொன்னேன் வட்டி வாங்கி விளங்கினால்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எழும்புவாங்க. இங்க சொல்றேன் நரகத்திலே இருப்பாங்க. புறம் பேசின ஆட்களை பத்தி என்ன சொல்றான்? மோத்தா போன சகோதர ஜனாசாவை திங்கிற மாதிரி ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட புறம் பேசுறது. சரி, இப்படி எல்லா பாவத்துக்கும் சொல்றான். இப்ப நான் சொல்ல போற வசனத்தை எடுத்து கொஞ்சம் மனசுல எடுங்க. இப்ப சொல்ல போறேன் நான் எப்படி. வலகது தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகரை, அதிகமானோரை நரகத்துக்கென்றே படைத்திருக்கின்றோம். டோன் எப்படி பயங்கரமா. கொலை செஞ்சா நரகம், வட்டி வாங்கினா டான்ஸ் தான். அப்படி இங்க நரகத்துக்குண்டே படைச்சுக்கிறோம். இது எப்படி இது? ஒரு பிள்ளைய பார்த்து உம்மா வாப்பா சொல்ற மாதிரி நரக வாழ்க்கை உன்னோட சொன்ன அழுதுருவா, உன்னோட வாழ்க்கை நரகண்டின்னு சொன்னா அழுதுருவா. அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. யார் அந்த ஆள்க? யார் அந்த ஆள்க? இந்த நரகத்துக்கென்றே படைச்சிருக்கிறோம் யார சொல்றான்? குடிகாரன் சொல்ல இல்லை, விபச்சாரின்னு சொல்ல இல்லை, கொலகாரன் என்ன? லகும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்குது, லா யஃப்கஹூன பிஹா, சிந்திக்க மாட்டாங்க. வலகும் அயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதை கொண்டு லா யுப்சிருன பிஹா, சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்குது, லா யஸ்மஉன பிஹா, சத்திய விஷயத்தை கேட்க மாட்டாங்க. அப்ப பகுத்தறிவையும் புலனறிவையும் பயன்படுத்தாத ஆட்கள் நரகத்துக்குண்டே படைச்சுக்கிறோம்னு சொல்றது மனச அப்படி வெடிக்க வைக்கிற மாதிரி இந்த வசனம். சூரத்துல் அஹ்ராஃப் 179 வசனம். இன்னும் விட்டா போதுமே. இன்னும் என்ன சொல்றான்னு தெரியுமா அந்த வசனத்துல? உலாய்க்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகள், பல்கும் அதல், அதை விட கெட்ட ஆட்கள். எப்படி? உலாய்க்க ஹுமுல் காஃபிலூன், அலட்சியவாதிகள், பொடுப்போக்குதாரிகள் சொல்றான். யாரு? பகுத்தறிவையும் புலனறிவையும் பயன்படுத்தாத ஆட்கள், ஜஹாலத், அறியாமையோட வாழ்ற ஆட்கள். சரி, எங்கட பார்வையில கெட்ட மிருகம் பண்டியும் நாயும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பள்ளிகளை வந்தா கூட அடிக்கு துரத்துவோம். பண்டி இறைச்சியை கண்டாலே கொடலை பிரட்டிக்கிட்டு வரோன்னு சொல்றோம். அல்லாஹ் யார சொல்றான்னு தெரியுமா? கெட்ட மிருகம். அவனிடத்தில், எங்களிடத்தில் கெட்ட மிருகம் நாயம் பண்டியும், அவனிடத்தில் யார் கெட்ட மிருகம்? இன்ன சர்வத்தவாபி இந்தல்லாஹி சும்முல் புக்முல்லதீன லா யஅகிலூன். அல்லாஹ் இடத்துல கெட்ட மிருகம் சிந்திக்க தெரியாத ஊமைச்சவிடர்கள். சூரத்துல் அன்ஃபால் 22 வசனம். நரகத்துக்கு போன ஆட்கள்கிட்ட மலக்குகள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன்பா நரகத்துக்கு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வர இல்லையா? அவர் நல்ல செய்தியெல்லாம் கேட்க இல்லையா? நீங்க கேட்டோம் பொய்ப்பித்தோம் அவரை. அல்லாஹ் உங்களுக்கு எந்த வேதத்தையும் இறக்கவில்லை என்று சொன்னோம். கடைசா அழுகிறத சொல்றான். நரகவாதம் எப்படி அழுகிறாங்க? வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்க செவிமடுத்து சிந்தித்திருந்தால் இந்த சுட்டரிக்கும் நரகத்தின் சொந்தங்களாக மாறி இருக்க மாட்டோமே. எப்படி பதில்? எப்படி பதில்? கேட்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லையே, அறியாமையோட வாழ்ந்து தொலைச்சோமே. அதான் நரகத்துக்கு உண்டு. அப்ப அறியாமை பயங்கரம். ஆகவே இந்த விஷயத்தை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்க இந்த மாதாந்த நிகழ்ச்சிக்கு வாரீங்க. நான் இதை என்னத்துக்கு இந்த தலைப்பை செஞ்சேன்டா, இங்க பள்ளியில நடக்கிறது போதும்னு நினைக்கவே வானம். தயவு செஞ்சு பள்ளியில இந்த ஒரு மாசமும் யாரோ நானோ யாரோ வந்து செய்கிறோமே, இது போதும் என்று அறியாமை நீங்கிட்டு மனசுல நினைக்கவே வேணாம். உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல கிடைக்குதோ, நல்ல விஷயத்துக்காக யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, ஸ்கூலுக்கு கூப்பிட்டாலும் போங்க, பள்ளியில கூப்பிட்டாலும் போங்க, ஒரு அமைப்பு கூப்பிட்டாலும் போங்க, அவங்க என்ன சொல்றான்னு கேளுங்க. கேட்டு 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 கேட்டு
இந்த இருளை நீக்கிக் கொண்டே வாழணும் மௌத்தாங்க வரைக்கும்ங்கிறது தான் இந்த உரையினுடைய நோக்கம். வல்லல்லாஹு தஆலா இவ்வளவு நேரமும் இதை பொறுமையாக இருந்து கேட்டு உங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு